வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. வெயிலோட தாக்கம் தமிழகம் முழுக்க ரொம்பவே அனலடிக்க தொடங்கியிருக்குது. அந்த வெயிலுக்கே டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரமும் ஒரு பக்கம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்குது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்ற இடங்கள் எல்லாத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக மோடியை பற்றிய விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காரு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இந்தியாவுடைய புதிய விடுதலையுடைய தொடக்க நாள் ஜூன் 4 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதிமுகவை பற்றிய விமர்சனத்தையும் அவர் அந்த பிரச்சார கூட்டத்தில் முன்வைக்க தவறுறதே இல்லை. அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் பாஜகவோட நேரடியான கூட்டணி வச்சுருக்காங்க. பிரியாமல் இப்போ எடப்பாடி பக்கம் இருக்கிறவங்க கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இன்னும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அதிக விமர்சனம் செய்யாமல் இருந்த அதிமுக இப்போ கொஞ்சம் பாஜகவை பற்றி விமர்சனத்தை தொடங்கியிருக்குது. கச்சத்தீவு பற்றி பேசுகிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த தகுதியுமே இல்லை. அதை அவங்க இப்போது அதாவது கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக இப்போ ஏன் பேச தொடங்கியிருக்குது அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் முன்வைக்கிறாரு. அதிமுக பாஜகவை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் வியூகமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்து நிற்குது. தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர், அதிமுகவிலிருந்து கோவை சத்யன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ், பத்திரிகையாளர் பிரியன், இவர்களோடு வழக்கறிஞர் பாண்டியன். அனைவருக்கும் வணக்கம். நான் பசீர்கிட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வரோட பேச்சை நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. பரப்புரை களத்தில் தொடர்ந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜூன் 4 இந்தியாவோட புதிய விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பக்கம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு. எப்படி சார் அந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க? முதலமைச்சரனுடைய பிரச்சாரம் என்பது இந்த தேர்தலில் புதிய வியூகமாக அமைந்திருக்கிறது. இப்போதுதான் திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளரையும், ஆரணியினுடைய தொகுதியினுடைய வேட்பாளரையும் ஆதரித்து வாக்கு கேட்டார். அவர் எந்த இடத்திலும் விமர்சனத்தில் எல்லை மீறவே இல்லை என்பதே அவருடைய பிரச்சாரத்தில் இப்போதுதான் நான் பார்த்தேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தான் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லி முதலமைச்சர் வாக்குகளை சேகரிக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு பக்கம் திட்டங்கள், இன்னொரு பக்கம் பாஜக மீதான கடுமையான விமர்சனம், அதை இன்னொரு பக்கம் அப்படியே அதிமுகவையும் டச் பண்றது. இது மூன்று தானே பிரச்சாரத்துல நம்ம பார்க்க முடியுது. இல்ல, எதிர்கட்சிகளை விமர்சிக்கத்தானே வேண்டும். விமர்சிக்காம எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும்? செய்த திட்டங்களையே மட்டும் சொல்லி வாக்கு கேட்பது என்பது ஒரு சரியான தேர்தல் வியூகமாக இருக்காது என்கிற அடிப்படையில நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, மோடிக்கு ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு அமையவில்லை? மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போனாரா இல்லையா? இப்போது கூட அடுத்த கட்ட பயண பட்டியல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற ஏதாவது ஒரு சாதனைகளை சொல்லி அவர்களால் வாக்கு கேட்க முடிந்ததா? மாறாக எம்ஜிஆர் பெயரை, காமராஜர் பெயரை, ஜெயலலிதா பெயரை சொல்லித்தான் அவர்களால் வாக்கு கேட்க முடிந்தது. அதிமுகவோடு கூட்டணி இல்லை. அதிமுகவோடு கூட்டணி முறிவு பெற்று விட்டது. அண்ணன் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையாரினுடைய சாதனைகளையும், எம்ஜிஆருடைய சாதனைகளையும் தங்களுடைய சாதனைகளாக பதிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடையிலே மோடி பேசுகிறாரே. 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிற சாதனையை சொல்லி பேச முடிந்ததா? பேச முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியல் போட்டு பேசுகிறார். கல்லூரி மாணவர்களுக்கு தந்திருக்கிற திட்டங்கள், பெண்களுக்கு தந்திருக்கிற திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் சொல்லி பேசுகிறார். இன்னொரு புறம் அதிமுகவோடு இந்த பிராக்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய, பாரதிய ஜனதாவோடு பிராக்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. என்ன கட்சினே தெரியாது. ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு கட்சி. டிடிவி தினகரன் யாருக்காக கட்சி நடத்துகிறார், என்ன அரசியல் செய்கிறார் என்றே தெரியாது, அவர் ஒரு இயக்கம். இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். இதையும் கடுமையாக விமர்சிக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய யதார்த்தமான மனநிலை. தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மட்டும்தான் முன்னெடுக்கிறார் என்பதுதான் இப்போது தேர்தல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி. நீங்கள் மக்கள் கூட்டத்தை ஆங்காங்கே பார்க்கிற போதே தெரியும். இப்போது கூட நாடும் நமதே, 40ம் நமதே என்று ஓங்கி ஒளியுங்கள் என்று இறுதியாக பிரச்சாரத்தில் அவர் சொல்கிற போது ஒட்டுமொத்த கூட்டமும் ஓங்கி ஒலித்த காட்சியை நாம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு பேரெழுச்சியை முதலமைச்சரினுடைய பிரச்சார பயணத்தில் பார்க்க நேர்கிறது. இப்படி ஒரு பிரச்சார பயணம் இதுவரை வேறு எந்த தலைவருக்கும் அமையவும் இல்லை, அமைய போவதும் இல்லை.
40 தொகுதிகளை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் உணர்த்துகிறது. ரைட்டு. நான் கோவை சத்யன்ட்ட கேட்க நினைக்கிறது, இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ திடீர்னு பாஜக மீது அந்த விமர்சனத்தை அதிமுக கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இது என்ன தேர்தல் நேரத்து வியூகமா சார்? இதை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள்? மாலை வணக்கம். அது எப்படி சார், கூட்டணியில் இருக்கும்போது தான் சார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம், அது அவதூற வழக்கு. இவ்வளோ நாள் இல்லாமங்கிறது எப்படி வரும்? அது தமிழக மக்களுக்கான உரிமை விஷயம், தமிழக மக்களுக்கான ஏதோ ஒரு பாதகம் வர விஷயமா இருந்தால் முதல்ல குரல் கொடுத்து நின்னது அதிமுக. இது வரலாறு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, செய்த சாதனைகள் சொல்லி பேசுகிறாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய திமுக செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு. மாநில அரசு வரையறை இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே பேசலை, என்ன சார் பிரயோஜனம்? இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், சந்திக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த சாதனை என்ன தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லலையே இது வரைக்கும். நாடாளுமன்ற வேட்பாளர்கள் யாரும் தொகுதிக்குள்ளே காலடி வைக்க முடியல. பிரச்சாரத்துக்கு போனோடனே மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டு ஓட விடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும். இவர் ஒருத்தர் தான், முதலமைச்சர் ஒருத்தர் தான் மாநில அரசுக்கு வரையறை இருக்கக்கூடிய விஷயத்தை என்னமோ பெரிய சாதனையாக பேசிகிட்டு இருக்கிறார். 5000 கோடி ஹெச்ஆர்என்சி நிலத்தை மீட்டோம் அப்படின்னா அது என்ன மத்திய அரசு கூட மீட்டிங்களா? அஇஅதிமுக காலத்துலேருந்து தொடுத்த வழக்கு நடைபெற்று வழக்கு முடிஞ்சிருக்கு, ஸ்டிக்கர் விட்டுறீங்க. எல்லா பக்கமும் உரிமை பேசுகிறாரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். என்ன உரிமை பேசுகிறாரு? நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை. சார், நீரின்றி அமையாத உலகு, நீர் உரிமைன்னு ஒன்று இருக்கே சார். மேகதாதுங்கிறதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நீர் உரிமை எப்படி இழந்தோம், திமுக எப்படி கையை விரித்து இழந்துட்டு வந்து நிற்கிது, அதை எப்படி மீட்க போகிறோம்னு ஒரு இடத்துல பேசலையே. எங்கேயுமே மக்கள் அல்லல் படுற விஷயத்தை எதுவுமே கேட்குற மாதிரி தெரியலையே. மக்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? மக்களுக்கான பிரச்சனையை அதிமுக களத்துல எங்க பேசுது? நீங்க வந்து இப்ப சத்யன் உட்பட நீங்க எல்லாருமே வந்து அதிமுக தலைவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்து மீதான விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கீங்க, வைங்க. அதே நேரத்தில் ஒன்றிய அரசை பத்தி இது நாள் வரைக்கும் ஏன் வந்து எந்த கூட்டங்கள்லையும் பெருசா வாய் திறக்கவே இல்லை? நீங்க சொன்னது போலதான் இது வந்து நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தானே. அதாவது மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, அதை எவ்வாறு தீர்க்க போகிறோம் என்கிறது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் 133 பாயிண்டாக கொடுத்துருக்கோம். இப்போ மு.க. ஸ்டாலின் பேசுகிறாரு, நிதி உரிமைனாரு. என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. தேர்தல் அறிக்கையில் அது தெளிவில்லை. ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெளிவாக போட்டிருக்கும். நிதி பகிர்வு மாநில வளர்ச்சிக்கு 60 விழுக்காடு 40 விழுக்காடுனா அதை மாற்றி அமைங்க. மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி, ஏதோ ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு கேரண்டி கொடுத்தா தான் கடன் வாங்க முடியும், அதை திருத்துங்கன்னு சொல்லி தீர்வை நோக்கி பேசியிருக்கோம். எல்லா பொதுக்கூட்டத்திலையும் அண்ணன் எடப்பாடி தான் பேசுகிறாரு. சார், ஆளுங்கட்சி தோல்வியை பேசாமல் வேறு என்ன வேலை எதிர்கட்சிக்கு? எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிலா செய்யும்னு கேட்டிங்க. எதிர்கட்சி அவியல் செய்யலை, அரசியல் செய்யலை. உண்மையை எடுத்து சொல்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் கூட்டமாக சென்று நேற்றுக்கு திருவண்ணாமலையில் இதே மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை பிரச்சாரத்தை போகும்போது மக்கள் குறை தீர்ப்பு பெட்டின்னு ஒன்று எடுத்து வச்சு பண்ண நாடகம். அதில் ஒருத்தர் கறவை மாடு காணோன்னாரு, கணவரை காணோன்னு கொடுத்துருக்கிறாரு மனு, அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொன்ன இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுகிறாரு. தொடர் தோல்விகள் என்ன சார்? என் ஏரியாவில் நான் குரல் கொடுக்குறேன், எனக்கு என்ன தேவைன்னா திமுக கவுன்சிலர் காதில் கூட விழுக மாட்டேங்குது, திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் காதில் விழுக மாட்டேங்குது. 5 ஆண்டுகளாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினரே பார்க்கல. இவர் எப்படி இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு கூப்பிடுறான்னு கேட்குறாங்களே. இல்லை சத்யன், இல்லை ஒரே ஒரு குறுக்கீடு தான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலே நீங்கள் விமர்சனத்தை தாராளமாக முன் வைங்க, வைக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது, எதிர்க்கட்சியாக நீங்கள் முன் வைங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசை நோக்கிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து வரலையே அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி ஊடகம் வந்து ரொம்ப சௌரியமாக மறந்துட்டாங்களான்னு தெரியல. எடப்பாடியார் என்ன சொன்னார்? பிரதமர் யாராக வேணா இருக்கட்டும், இதுவரைக்கும் இருந்த 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், தமிழகத்துக்கு அள்ளி கொடுங்கன்னா கிள்ளி கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களின் பிரதிநிதிகளாக, மக்களின் குரலாக டெல்லியில் பேசி கிடைக்க செய்வது யார்? இதுக்கு முன்னாடி என்ன வரலாறு? இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் குரலை கொடுத்து 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க பெற்ற வரலாறு இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாமல் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் வாங்கிய வரலாறு இருக்குது. 11 மருத்துவக் கல்லூரிகள் வாங்கிய வரலாறு இருக்குது. 7.5% உள்ஒதுக்கீடு வாங்கிய வரலாறு இருக்குது. இதெல்லாம் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தது மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து டெல்லியில் பெறப்பட்ட விஷயம்னு தெளிவாக இது பரப்புரையில் போகுது. 5 ஆண்டுகளாக 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு என்ன செஞ்சாங்கங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் எல்லா மேடை பிரச்சாரத்துலையும் அண்ணன் கேட்குறாரு.
சொல்ல முடியுதா? சரி, நான் வந்துறேன். யாரா வேணா இருக்கட்டும், மத்தியில் காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இப்போதைய தேவை தமிழக மக்களின் குரலாக யாருனாலும் இங்கே செயல்பட முடியும் திறமையா, மக்களுக்கு தேவையானதை கேட்டு பெற முடியும். அது யார்கிட்ட அது இருக்குன்னா அதிமுக இருக்கு. இதைத்தான் தேர்தல் பரப்புரையா சொல்றோம். சரி, வந்துறேன். பாண்டியன், உங்ககிட்ட தான் மக்களுக்கு தேவையானதை அதிமுக தான் கேட்டு பெற்றுக்கிட்டு இருக்குது. கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், கேட்போம் அப்படிங்கிறாரு கோவை சத்யன். எப்படி சார் இதை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, சத்யன் பேசுனதில் கடைசியாக சொன்னப்போ இந்த 7.5 இதெல்லாம் வந்து இணக்கமாகவோ அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதிமுக பண்ணிச்சு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட வரலாறு. அதை வந்து நம்ம வந்து நேர்மையாக பாராட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இதை விட முக்கியமானது வந்து இது வந்து அவரே சொல்லிட்டாரு, இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாடாளுமன்ற தேர்தல்னாக்கா எப்படி வந்து அவர் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு, நீங்களுமே அதை சொல்லிட்டீங்க, விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா மூணு ஆண்டுகள் ஆட்சி நடத்திட்டாங்க. அப்போ அந்த ஆட்சியை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு முழு உரிமை உண்டு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. ஆனால் 10 வருஷமாக ஒரு ஒன்றிய அரசு, ஒரே பிரதமர் இருந்திருக்காரு. அப்போ அதை வந்து பண்ணணுமா வேண்டாமா? அப்போ 40 நிமிஷம் நீங்கள் ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ தமிழ்நாட்டில் பிரதான திராவிட அரசுகள் 2 இருந்திருக்கு. அவங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்க. அதுலேயும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் வந்து அதை எப்படி அந்த ஒன்றிய அரசை பார்க்கணும், குறிப்பாக தேசிய கட்சியை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இப்போ 2 தேசிய கட்சி அதிமுக எதுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற 10 வருஷம் 9.25 வருஷம் தாண்டிடுச்சு. இன்னும் 2 மாதத்துக்கு தான் இருக்குது. 10 வருஷம்னு கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள நல்லது கெட்டது நீங்கள் நல்லதை கூட பாராட்டுங்க, தப்பே இல்லை. ஒருவேளை பிஜேபி வந்து நல்லது செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கூட பாராட்டுங்க. கெட்டது செஞ்சுருக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கும்போது அந்த வாதத்துக்கு பதில் சொல்லணும். அல்லது இப்போ கேள்வி கேட்குறாரு, கச்சத்தீவை ஏன் வந்து இப்போ நேற்று கேள்வி கேட்டிருக்காரு இப்போ எடப்பாடி, அதையும் நான் பாராட்டுறேன். என்ன பாராட்டுறேன் அப்படின்னாக்கா, எடப்பாடி என்ன சொல்கிறாருனாக்கா, கச்சத்தீவை இப்போ ஏன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் நான் பாராட்டேன். இந்த மாதிரி வரணுங்கிறதா இன்னும் ஒரு 12-13 நாள் 15 நாள் இருக்குது. இல்லை இன்னும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. இப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக நம்ம நாகராஜ் சாருக்கு நம்ம சில கேள்விகளை வைப்போம். 51,000 ரூபாய் தாண்டிடுச்சு தங்க விலை இன்னைக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறார்? இப்போ இந்த தங்கத்தை விலை குறைக்க போகிறாரா இல்லையா? டோல்கேட்டுக்கு ஏப்ரல் 1 வர இது வந்து அப்படியே பீரியாடிக்கலாக ஏற்றுறது அப்படின்னு சொன்னால் அதை டோல்கேட்டே எடுக்கணும்னு சொல்லி இப்போ இந்தியா கூட்டணி சொல்லுது. இவங்க வந்து டோல்கேட்டோட விலையை ஏற்றுறாங்க 5% 10%ன்னு சொல்லிட்டு. இது வந்து எவ்வளோ தூரம் பாதிக்குது? இங்கேருந்து நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு போனோம்னா எவ்வளோ தூரம் ஒரு டோல்கேட் ஒரு காருக்கோ அல்லது ஒரு லாரிக்கோ வருதுன்னா, இது திருப்பி இப்போ நீங்கள் காருக்குன்னா என்னுடைய பர்சனலில் போயிடும். ஆனால் லாரிக்கு போகும்போது அது வந்து மக்கள் தலைக்கு போகுது. அப்போ அது என்ன வளர்ச்சி? அது வளர்ச்சியா? அப்போ அது குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? 2014 டாலர் வேல்யூ என்ன இருந்துச்சு? இன்றைக்கி மதிப்பு, இந்திய மதிப்பு எவ்வளோ வந்து இந்திய மதிப்பு குறைஞ்சி 10 வருஷத்தில் இன்றைக்கி வந்து 83 ரூபா சொச்சத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு 5 வருஷம் வந்தீங்கன்னா எவ்வளோ இதாக போகுது? அப்போ இதுக்கு என்ன பதில்? உங்கள் பதில் அது போக இங்கேருந்து குறிப்பாக இந்தி பெல்ட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் டபுள் இன்ஜின் ஒர்க் பண்ணுதோ, அது மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் ஆட்சி செய்கிற பிஜேபி இருக்கிற மாநிலத்திலேருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பேர் அது நேரடியாக போகல, விசா எடுத்து போகல, திருட்டுத்தனமாக அங்கே போகிறாங்க. அது வந்து ஒவ்வொரு வருஷம் இந்த கடந்த 3 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 95,000 பேருக்கு மேலே அதிகமாக போயிருக்காங்கன்றத புள்ளி வர வந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன? அதே மாதிரி இங்கிலாந்துக்கு போகிறாங்க, திருட்டுத்தனமாக இந்தியாவிலேருந்து போகிறது, குறிப்பாக குஜராத்து பஞ்சாப்லேருந்துலாம் போகிறாங்க. அப்போ அது வந்து 90% ஏறி இருக்குது ஒரே வருஷத்தில், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி சொல்லியே ஆகணும் அவர். அதுபோல் இது எல்லாத்தையும் மறந்துடு. கடைசியாக ரொம்ப சாதாரண மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் பார்க்குறது, இந்தி பிஜேபி ஆள்ற மாநிலத்திலேருந்து தமிழ்நாடை நோக்கி 18லேருந்து 25 வயசு 30 வயசு உள்ள பசங்க அப்படியே சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும், நீலகிரியிலேருந்தும் எல்லாம் ராமநாதபுரம் வர விவசாய வேலை உட்பட அவருக்கு எல்லாமே தெரியும். கோயம்புத்தூரில் எப்படி பார்த்துட்டு இருக்காரு அவர். அப்போ அவருக்கு நிறைய சம்மந்தமும் இருக்குது. அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ பேர் ஏன் இங்கே வர்றாங்க? எதுக்கு? எவ்வளோ சம்பளத்துக்கு வர்றாங்க? 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா தான் இவங்க அதிகபட்ச சம்பளம். ரொம்ப சில பேர் தான் 25,000 ரூபா வாங்குறாங்க. இந்த கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்லணும் எனக்கு. நாகராஜ் உங்களோட பதில். அவர் கேள்வி உங்களுக்கு தான் பாண்டியன் முன் வச்சிருக்காரு, நீங்கள் சொல்லலாம், பதில் சொல்லலாம் அதுக்கு. வணக்கம் அனைவருக்கும். பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுனதை கேட்டேன். 2ஆம் சுடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம்லாம் சொன்னாங்க. இவங்களோட இயக்கம் நம்மால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, சுதந்திரம் வேண்டாம்
என்று சொன்னது இவருடைய இயக்கம், இவருடைய முன்னாள் இயக்கம், இவருடைய இயக்கம் சொல்லியது. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இவங்க பல வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதி எல்லாம் கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்றினார்களா என்று பட்டியலிட்டால் அதற்கு அண்ணன் பதில் சொல்வாரா என்று தெரியாது. ஆனால் ஒன்றை சொன்னாங்க, தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து விட்டது. நீங்கள் தங்கத்தை பற்றி கவலைப்படுறீங்க திமுக, நாங்கள் பாஜக தமிழ்நாட்டில் அரிசி விலை உயர்வை பற்றி கவலைப்படுறோம். இன்றைக்கி அரிசி விலை 30% அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில். காய்கறி விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியிலே 8 லட்சம் ஏக்கர் கடந்த அதிமுக ஆட்சியிலே செய்யப்பட்ட நெல் விவசாயம் இப்பொழுது 5 லட்சம் ஏக்கராக சுருங்கி இருக்கிறது. காவிரிக்கு மிகப்பெரிய துரோகம், கடந்த 4 ஆண்டு காலம் இல்லாத துரோகத்தை திமுக அரசு தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். வெள்ளத்துக்கு நிவாரணம் கேட்டு கேட்டு ஓஞ்சி போய் இப்போ வந்து நீதிமன்றத்தையே நாடி இருக்க தமிழக அரசு, அதையும் சேர்த்துக்கலாமே சார். நீங்க நீதிமன்றம் தான் நாடியது நீட்டு மாதிரிதான். நீட்டை ஒரே கையெழுத்துல நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னார் உதயநிதி. இப்ப என்ன ஆச்சு? 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கார். மக்களை ஏமாத்துகின்ற அந்த வேலை தான் நீட் தேர்வு மாதிரி தான். நிதி கொடுக்காம ஏமாத்துறது யாரு சார்? போறீங்க அப்படின்னாவே நிதி கொடுக்காம ஏமாத்துறது உதயநிதியா? நீங்க குறிப்பிட்ட உதயநிதியா இல்ல வந்து ஒன்றிய அரசா? இல்ல 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 நீங்க நீங்க நான் சொல்றேன், பதில் சொல்றேன். நீங்க நிதி கொடுக்காம இல்ல, அந்த துயரம் நடந்த அதே நாளில் 1460 கோடியை அன்றே வெளியிட்டு அன்றே வங்கி கணக்கில் சேர்த்தது தமிழக அரசுக்கு மத்திய பல முறை பேசியாச்சு. நானே உங்க கூட பல முறை இது தொடர்பா பேசியிருக்கேன். திரும்ப நீங்க அதுக்குள்ளேயே தான் வந்து நிக்கிறீங்க. நிதியிலிருந்து ₹1 கூட இதுவரை தரப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டிலிருந்து வைக்கிறோம். இதுவரைக்கும் ₹1 கொடுக்கல. ஸ்டேட் அலோகேஷன் ஃபண்டுக்கு கொடுக்க வேண்டியது கடமை. நீங்க பிச்சை போடல. நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னாங்க, நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். அது பொய் பிரச்சாரம், பொய் செய்தி. அதை பின்வாங்கிக்கணும் அண்ணன் ஜி நாகராஜ் அவர்கள். அந்த செய்தி என்பது மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அரசிடமிருந்து தர வேண்டிய கொடுக்கல. அண்ணன் நான் பேசி முடிச்சிடறேன்னு. நான் திமுக நோக்கி தான் வச்சுட்டு இருக்கேன். பசீர் அவர்கள் குறுக்க வராதிங்கன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன்னு. அதாவது 4000 கோடி ரூபாயை செலவு பண்ணிட்டு இனி மழை பெய்தால் நீர் தேங்குவதற்கே வழி இல்லை என்று சொன்னவர்கள், சொல்லி முடித்தவர்கள், மழை பெஞ்ச உடனே அந்த 4000 கோடி என்னாச்சு? எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது? நீங்கள் கேட்கின்ற நிதியை இன்னைக்கு கொடுத்தா, ஒரே உதாரணம் சொல்றேன், நீங்க 1000 கோடி ரூபாயை நிதியா கொடுத்தீங்க, பணமா ரொக்கமா கொடுத்தீங்க, அனைவருக்கும் சென்று சேர்ந்ததா? அனைத்து மக்களும் அந்த நிதி கொடுத்தா அதுல ஊழல் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்களே. இல்ல, அது மட்டுமல்ல, நிதி உறுதியாக வரும், வராமல் இருக்காது. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிதி வராதால் எந்த பணிகளும் தமிழகத்தில் நடைபெற்று நீங்க முழுமையாக நீங்க இன்னும் வரும். நான் சொல்றேன் வரும், ஆனா முறையா மக்களுக்கு வரும். இடையில யாரும் இடைத்தரகர்கள் உள்ள வர முடியாது. அது உண்மை, அது உண்மை. ரெண்டாவது நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க இவ்வளவு பேசுறீங்க, என்ன சிறப்பு திட்டங்கள் செய்தது நான் கேட்கிறேன். குலசேகரப்பட்டினத்திலே ராக்கெட் ஏவுகணம் அமைக்கப்பட்டது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அது சிறப்பு திட்டம் இல்லையா? ஈநுழை அமைக்கப்பட்டது அது சிறப்பு திட்டம் இல்லையா? நான் கேட்கிறேன், திமுக அரசை நோக்கி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு திட்டங்கள் என்ன, அதை சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நான் இன்னும் சொல்றேன், நீங்க கொடுத்த வாக்குறுதி 550 வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் சொல்றேன் வாக்குறுதி 75 நெல் குவிண்டாலுக்கு ₹2500 கொடுக்கறேன்னு சொன்னீங்க. நாகராஜ், அடுத்த நேரம் குறைவா இருக்குது. என்னாச்சு? நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்வோம். ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இங்க வந்து ஏற்கனவே 4 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பா. அடுத்து திரும்ப வந்து இல்ல, ஏற்கனவே 5 முறை அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப ஒரு 4 முறை வர போறாரு. திராவிட கட்சிகளை பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுமே, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக ரெண்டுமே இப்ப உங்க மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் சமாளிக்க தான் அடுத்தடுத்த பயணமா? அதாவதுங்க, இன்னைக்கு நீங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திரிணாமுல் காங்கிரசும் இணைந்திருக்கிறது. அதோடு கம்யூனிஸ்ட் இணைந்திருக்கிறது.
ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்திருக்கின்றது. வட மாநிலங்களில் எதிரும் புதிருமாக எலியும் பூனையுமாக இருந்த எதிர்க்கட்சிகள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றன. என்ன காரணம் என்றால், மோடி என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற வலிமையான இந்தியாவை வலிமையாக்கின்ற ஒரு கட்சிக்கு எதிராக இந்த கட்சிகள் ஒன்றாக இருந்திருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை முன்னெடுக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக இந்த கட்சியில் ஒன்றிருந்திருக்கிறது. அது தமிழகத்திலும் நடக்கலாம். ஏனென்றால் 75 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தவர்கள், மாறி மாறி தமிழகத்தை ஆண்டவர்கள், திமுக ஆட்சியிலே துணையாக நின்ற மத்திய அரசுக்கு துணையாக நின்ற திமுக அரசு, இவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க கச்சத்தீவை பத்தி சொல்றாங்க. கச்சத்தீவை பத்தி 21 முறை தமிழக முதல்வர் கேள்வி கேட்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். கச்சத்தீவை தாரை வார்த்தது யார்? தெளிவா நம்முடைய ஜெய்சங்கர் சொல்லிட்டார், மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லிட்டார். கச்சத்தீவை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுமதியோடு காங்கிரஸ் தாரை வார்த்திருக்கிறது. இன்னைக்கு 21 முறை லெட்டர் எழுதுங்காட்டி தான் இன்னைக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அதனால இவங்க 75 ஆண்டு காலமாக ஒரே வாக்குறுதியை திரும்ப திரும்ப, அப்பா கொடுத்த வாக்குறுதியை மகன் கொடுக்கிறார், மகன் கொடுத்த வாக்குறுதியை பேரன் கொடுக்கிறார். இவர்கள் ஒரே திரும்ப ஒரே வாக்குறுதியை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பழைய கல்லை, பழைய சாராயத்தை புதிய பானையிலே கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லலாம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சொன்னாங்க, வடநாட்டிலிருந்து வேலைக்கு வராங்களே ஏன் இங்க வராங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் மனித வளம் கெட்டுவிட்டது, மனித வளம் மதுவால் கெட்டுவிட்டது, மனித வளம் போதைப் பொருளால் கெட்டுவிட்டது. தென்னை மரம் ஏறுவதற்கு ஆள் இல்லை, நம்பி அவனை மேலே ஏற்ற முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்திலே போதையும் சாராயமும் மதுவும் அதிகரித்து விட்டது. அதற்கு காரணம் திராவிட கட்சிகள். நான் அறுதியோடு சொல்வேன், அதை மீட்டெடுக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சரி 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 நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கேன். பிரியன் அவர் 2 விஷயத்த சொன்னார். நிதியை கொடுத்தமா அதில் ஊழல் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அங்கேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் கூட அவர் அடுக்கினார். இது 2 எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. 2வது, இப்போ அதிமுக எடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது கச்சத்தீவு விஷயத்திலாகட்டும், இல்லை நிதி கொடுக்குற விஷயத்திலாகட்டும், உண்மைக்கு மாறான தகவல்களை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரையும் ஒரே மாதிரி குரலில் பாஜக ஒலிக்கிறாங்க. நேற்று ஒரு பொய்யை சொல்லிட்டு போனாங்க நிர்மலா சீதாராமன், 5000 கோடி கொடுத்தோமே என்ன ஆச்சுன்ட்டு. இன்றைக்கி அந்த பலூனை ஊசி வச்சு குத்திட்டாரு முதல்வர். அந்த 5000 கோடி வெளிநாட்டு வங்கியிலேருந்து நாங்கள் கேட்ட கடன் உங்கள் மூலமாக வந்தது, அது நீங்கள் கொடுத்த விஷயம் இல்லைன்றதை தெளிவாக்கிட்டார் இன்றைக்கி. ஸோ ஒரே நாளில் அந்த குட்டு வெளிப்பட்டு விட்டது. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை பற்றி திருப்பி பொய் சொல்கிறாங்க சார். அது இந்த பாஜக சொல்கிற பொய் நமக்கு தாங்கவே முடியல ஆக்சுவலாக. ஏன்னா அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஒப்பந்தம் இருக்குது. 26/6/74 ஒப்பந்தம். அதில் மீன்பிடி உரிமை எல்லா உரிமையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு ஏதோ ஆர்டிஐயில் வந்த விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து ஆர்டிஐ போட்டு வாங்குறதுலாம் எவனும் நம்பவே முடியாது. அதனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது வேறு விஷயம். 26/6/74 அன்றைக்கி இருக்க அக்ரிமெண்ட்டில் எல்லாமே இருக்குது, அந்த உரிமைகள்லாம் இருக்குது. அன்றைக்கி கலைஞர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவ்வளோதான். இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் அவங்க அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார், கண்டன பேரணிலாம் நடத்தினார், எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார். கலைஞர் பர்மிஷன் கொடுக்கல, அவங்க சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதான் அடிப்படையான விஷயம். அனைத்து கட்சி கூட்டம் அன்றைக்கி இருக்கிற ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், 2 வருஷம் கழிச்சு அந்த மீன்பிடி உரிமையெல்லாம் பறி போய் இன்னொரு கடல் நிலையை வகுக்கிறாங்க, மெரிடைம் பவுண்டரியை. அது 23/3/76. அந்த அக்ரிமெண்ட் போடும்போது திமுக ஆட்சியே கிடையாது சார், எமர்ஜென்சி. அது எமர்ஜென்சி 31/1/1976 திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இது போட்டது 23/3/76. திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதில் தான் உண்மையிலே உரிமையை பறிபோடுது. அது நடத்தினது திமுக கிடையாது. திருப்பி இந்த விஷயத்தை தெரியாத மாதிரி சொல்லிட்டு நாட்டு மக்கள் சிரிப்பாங்க பாஜகவை பார்த்து. அதான் என்னோட விஷயம். அது அண்ணாமலை வேணா சொல்லட்டும், அது வேற விஷயம். இந்த மாதிரி பொய்யை திருப்பி சொன்னா தெளிவா எல்லாரும் விளக்கியாச்சு. ஒரு முறைக்கு பல முறை அதை பத்தி சொல்றாங்க. திருப்பி அதை பத்தி பஞ்சாப்லயும் உத்தரப்பிரதேசலயும் கச்சத்தீவை பத்தி பேசினா என்ன சார் அர்த்தம்? ஸோ அதனால இப்போ சார் கேட்டாரு என்ன பண்ணாங்கன்னா 30 எம்பிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா 2021 ஆட்சியிலேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயங்களுக்கும் தடை போட்டுருக்காங்க. பன்வாரிலால் புரோஹித் ஆரம்பித்து இதுவரையும் இருக்கிற ரவி வரையும் எல்லா மசோதாவுக்கும் தடங்கள் போட்டு நிர்வாகத்தை நடத்த விட முடியாது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ இவர் மோடியை எடுத்து பேச வேண்டிய விஷயத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. யார்? எடப்பாடி.
கச்சத்தீவு பற்றி விடுங்க. கச்சத்தீவில் வந்து ஜெயலலிதாவோட stand மோடியை எதிர்த்து இப்ப திடீர்னு எடப்பாடி பேச வேண்டிய கட்டாயம் தேவை அப்படிங்கிறது என்ன வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இவ்வளவு நாளா இல்லாம சார், இப்ப திடீர்னு என்ன தேவை நாங்கள் வந்திருக்குன்னு வந்து சொல்லிட்டு. பாஜக விட்டு ஏன் வந்துட்டோம்னா சிறுபான்மையோரோட நம்பிக்கையை பெறத்துக்காக தான் வந்திருக்கோம். அவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார். சொல்லிட்டாரு அதனால- கூட்டணி இல்லவே ஆமா, இல்லைன்னு சொல்லி நாங்கள் வெளியில் சொல்லிட்டாரு. வந்துட்டோம், சிறுபான்மையோர் எங்களை தான் நம்புவாங்க, இனிமே தலித்துகள் எங்களை தான் நம்புவாங்க அப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கேற்றபடி சிறுபான்மையோர் எப்போ இவங்க நம்புவாங்கன்னா, தலித்துகள் எப்போ இவங்க நம்புவாங்கன்னா, இவங்க மோடியை பற்றின விமர்சனத்தை கூர்மையாக வைக்கும்போது தான் நம்புவாங்க. இவர்கள் மோடியை பற்றி ஒரு மோடியை பத்திய விமர்சனத்தை வந்து கூர்மையா செல்லூர் வைக்கணும். ராஜு வைத்த அளவுக்கோ ராஜேந்திர பாலாஜி வைத்த அளவுக்கோ இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வைக்கலையே. சார், முந்தா நேத்து பிரதமர் பேசியிருக்காரு சார். ஜெயலலிதாவின் கனவை செய்த பாவம் அவர்களை சேரும். யாரை? எடப்பாடியை சேரும். அதுக்கு இதுவரையும் பதில் இருக்கு எடப்பாடிட்டேருந்து. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இந்திய எதிர்ப்பு பிஞ்ச செருப்புன்னு சொன்னாங்க சார் அண்ணாமலை. இதுவரையும் எடப்பாடி ஏதாவது பேசியிருக்காரா? கச்சத்தீவில் குரல் கொடுத்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு ஒரு கோவம் வருது அவருக்கு. கச்சத்தீவில் என்ன 2 லெட்டர் கோட் பண்ணுறேன் சார். இது சத்தியனுக்கு நீங்க அதுக்கு இல்ல இதற்கான பதில நீங்க சத்தியனுக்கு சொல்லணும். சத்தியன் என்ன சொல்றாரு? தேவையான நேரத்துல தேவைப்பட்ட இடத்துல பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாரு. ஜெயலலிதாவை கனவை செய்தவர் எடப்பாடி தான் பதில் சொன்னாரா? அது தேவைப்பட்ட இடம் இல்லையா? அது பிஞ்ச செருப்பு, இந்திய எதிர்ப்பு பிஞ்ச செருப்புன்னு அண்ணா பேரில் கட்சி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாக அதை பற்றி உணரவே இல்லையா? ஸோ நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபட தான் தனியாக வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் தமிழ்நாட்டு நலனின் குரல் கொடுப்போன்னீங்களே. 8 மாவட்டங்களில் புயல் வெள்ளம் மடிச்சது இல்லை, ஒரு பைசா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் நீங்கள் தான் பாஜக விட்டு விலகி வந்துட்டீங்கல்ல, ஏன் ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டேன்னீங்க? நீங்கள் கோபேக் மோடி கூட சொல்லாமே, நீங்கள் ஏன் கோபேக் மோடி கூட சொல்லாமே, நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்னீங்க? எதுக்காக சொல்ல மாட்டேன்னீங்க? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மிஷன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமே. நீங்கள் பாஜக விட்டு வந்த நோக்கம் நிறைவேறுமே. இங்கே தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. அந்த ஓட் பேங்கை நீங்கள் பிடிக்கலாம் இல்லையா? அதான் டிமானிட்டைசேஷனில் என்ன ஆச்சு? ஜிஎஸ்டியோட ராங் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன ஆச்சு? அது ஏன் சொல்ல மாட்டேனீங்க? 7.5 லட்சம் கோடி கடன், 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல் என்ன ஆச்சு? அதை ஏன் சொல்ல மாட்டேனீங்க? எலக்ட்ரல் பாண்டில் பாஜகவுடைய விஷயம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து அதை ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் இன்றைக்கி டாப் மோஸ்ட்டாக இருக்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? 8% இன்றைக்கி வர சுதந்திர இந்தியாவிலேயே இந்த மாதிரி 8% வேலையில் கிடையவே கிடையாது. விலைவாசி உயர்வு, இதுக்கு மாநில அரசு மட்டும்தான் காரணமா? மத்திய அரசு காரணமே இல்லையா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மோடிக்கு எதிராக உண்மையிலே வந்துட்டீங்க அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சிறுபான்மையோரும் ஓரளவுக்கு நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பேசாத, எதுவுமே பேசாத முதலமைச்சர் அந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லணுங்கிறதுக்காக வந்து முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாமா? இல்லை உண்மையிலேயே அதான் கலை யதார்த்தமா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மையோர்கிட்ட வந்து தனித்தனியாக பேசினாலும் சரி, பல ஆர்கனைசேஷனில் பேசினாலும் சரி, அவங்க இன்னும் எடப்பாடி மேலே முழு நம்பிக்கை அவங்களுக்கு வரல ஆக்சுவலாக. ஏன்னா இவர் என்னைக்கு வந்து மோடியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அது மாதிரி ஒரு வெப்பாரான்றது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவரை பற்றி பிரதமர் வைக்கிற விமர்சனத்துக்கே இவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அப்புறம் இவர் எங்கே அவரை பற்றி விமர்சனங்கள், ஆட்சியை பற்றிய விமர்சனங்கள் இவர் எங்கே வைக்கிறது ஆக்சுவலாக? ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து ஏதோ சாஃப்டாக வந்து டீல் பண்ணுறாரே தவிர உண்மையிலேயே வந்து இந்த 10 வருட ஆட்சியில் பாஜக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு என்ன கிடைச்சிது, அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, எது கிடைக்கல போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போது சில விஷயத்தை பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் 22 நாள் நாங்கள் வந்து லோக்சபாவை முடக்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் 22 நாள் முடக்கியும் பாஜக அசையலைன்னு தான் உண்மை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவங்க ஆணையத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் 22 நாளைக்காக அவங்க பார்க்கல, எனக்கு கர்நாடகா எலெக்ஷன் முக்கியம், அது முடிஞ்ச பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவோன்ட்டு அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களாம் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ணலை. அதுவும் பல்லில்லாத ஆணையம். அந்த ஆணையத்துக்கு வந்து அணையோட கேட்டை திறக்கிறதா இல்லையான்னு அந்த முடிவெடுக்கிற உரிமையே கூட கிடையாத ஒரு ஆணையம். அந்த மாதிரி ஒரு ஆணையம் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நான் இதுக்கு சொல்ல வந்தேன், ஜெயலலிதா விஷயத்தில், கச்சத்தீவு விஷயத்தில் ஜெயலலிதா பற்றி ஜெயலலிதா சொன்னதை இவங்க சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிக்கிறார். அவர் குறிக்கிறார். இதுக்கு பதில் சொல்றேன். நிறைய குற்றச்சாட்டு இல்லை, இதுக்கு பதில் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றேன். கச்சத்தீவு பற்றி ஜெயலலிதா விஷயம் சொல்றேன். கரெக்டாக எக்ஸாக்டாக 30/9/94 அன்னைக்கு நரசிம்மராவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க ஜெயலலிதா. என்ன தெரியுமா எழுதுறாங்க? நல்லுறவு வேண்டும் என்பதற்காகவே கச்சத்தீவு பிரித்து கொடுக்கப்பட்டது. யாரு? ஜெயலலிதா லெட்டர். அடுத்தது 23/7/2003 வாஜ்பாய்க்கு ஒரு லெட்டர். நம்ம கச்சத்தீவை வந்து லீஸ்க்கு வாங்கலாம் நம்ம. ஆனால் கச்சத்தீவு மீது இலங்கைக்குள்ள இறையாண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அவங்க தான் கேஸ் போட்டாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் கரெக்ட். அப்போ இந்த 2 லெட்டருக்கு என்ன அர்த்தம்? சத்யன் உங்களோட பதில், அதாவது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனம் இல்லை பாஜக மேல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரியன் தெளிவாக வச்சாரு. உங்ககிட்ட தான் கேட்டார் பதிலும். அதுக்கு இந்த உங்கள் பார்வைக்கு வேணால் தெளிவாக இருக்கலாம், எனக்கு அது பிதற்றல் மாதிரி இருக்குது. அதாவது இந்த விவாதம் நடக்கும்போதே தெரியுது, மு.க. ஸ்டாலின் மட்டும் பயம் இல்லை போல் இருக்கு.
திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பயம். அந்த பயத்தில் பிதற்றல் தான் தெரியுது. கச்சத்தீவை பற்றி என்னெல்லாமோ பேசுறாரு. 2008 நீங்க உளறல சார். வழக்கு தொடுத்தது. நான் பிதற்றினா நீங்க உளறீங்க. நீங்க உளறீங்க. நீங்க பேசுற வரைக்கும் பொறுமையா கேட்டேன். உளறாதீங்க. இல்ல பிதற்றல் சொன்னீங்க, நீங்க உளறீங்க. பரவாயில்ல சார். நீங்க பேசுறதுக்கு உளறாதீங்க. நீங்க பிதற்றலுக்கு உளறத்தான் முடியும் சார். உளறாதீங்க. அறிவுபூர்வமா பேச முடியாது, உண்மையை பேச முடியாது. கேட்கிற மனநிலை கிடையாது உங்களுக்கு. உளறாதீங்க. இருங்க சார். நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? உங்கள மாதிரி உலகம் பார்த்து உங்களுக்கு நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்க திமுக சாமர வீசுற வேலையை மட்டும் பாருங்க சார். பதில் நான் சொல்லிக்கிறேன் சார். உங்க வேலையை பாருங்க சார். உங்க வேலையை பாருங்க. சாமர வீசுற வேலையை ரெபுடேஷன் எனக்கு தெரியும். மக்களுக்கு நீங்க வர வேண்டியதில்லை. நான் 40 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். சும்மா தனிப்பட்ட தாக்குதல் வேணாம். நேரடியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதிலுக்குள்ள போலாம். சும்மா பதில் சொல்ல முடியலனா தனி நபர் தாக்குதல் இறங்குறீங்க. அதாவது பதில் சொல்ல முடியலனா தனி நபர் தாக்குதலா? ஒழுங்கா பதில் சொல்லுங்க சார். பதில் பேச ஊடகம் பிதற்றல்லாம் சொல்லக்கூடாது. கருத்துக்கு கருத்து பதில் சொல்லணும். பிதற்றல்லாம் சொன்னா அந்த மாதிரிலாம் சொன்னா சும்மா விட மாட்டோம். நீங்க உளறீங்கன்னு தான் சொல்லுவேன் நானு. கேளுங்களேன். நீங்க பதில் சொல்லுங்க. சத்யன் தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போக வேண்டாம். தனிநபர் தாக்குதல்ல போக வேண்டாம். நீங்க யார் சார்? நீங்க நான் ஓபில இருக்கேன் சார். அவரை இடமறிச்சு பேசி கத்திட்டே இருந்தா நான் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? நான் என்ன பண்றது? இடமறிச்சு பேசிட்டே இருந்தா நீங்க சும்மா பேசலாம். நான் என்ன பதில் சொல்றது? நீங்க உளறீங்க பேசிட்டே இருந்தா பாருங்க. உன பேசி முடியணும் கத்தி முடியணும். சரி சார். இன்னும் கத்துங்க சார். சரி சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் சார். பிதற்றல் சொன்னா அப்படிதான் கத்துவோம். பதில் சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. கேக்குற தைரியம் பதில் சொல்ல மெட்டீரியல் கிடையாது. பதில் சொல்ல மெட்டீரியல் கிடையாது. நீங்க தனிநபர் தாக்குதல் இறங்குறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசலாம். நீங்க முடிவு பண்ணாதீங்க சார். அதிமுக கட்சி செய்தி தொடர்பாளரா இருக்கேன். நீங்க செய்தி தொடர்பாளரா இருக்கலாம். ஆனா செய்தி ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. பத்திரிகையாளர் நடுநிலையாளர்னு சொல்லி சாமர வீசி ஜால்ரா போடுற ஆள் கிடையாது. உண்மையை சொல்றவன் தான் சார். கட்சியோட கொள்கை கட்சிக்கு என்னவோ அத தான் பேசுவேன் நானு. தைரியம் இருந்தா கேளுங்க. நீங்க ஒண்ணு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. நாகரிகமா தான் விமர்சனம் வைக்கிறேன். நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. நீங்க ஒண்ணு அவ்வளவு பெரிய புனிதர்லாம் கிடையாது. இருங்க, பதில வாங்கிக்கங்க. தைரியம் இருந்தா பதில கேளுங்க. என் கருத்துல தப்பு இருந்தா தைரியம் இருந்தா பதில கேளுங்க சார். ஏன் சார் இப்படி பதட்டமா பேசிட்டே இருக்கீங்க? ஏன் சார் பேசிட்டே இருக்கீங்க? சரி சத்யன் கேளுங்க சார். சத்யன் சார் விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு எதுக்கு வாங்க. சார் ஒழுங்கா பேசுங்க. எனக்கு கருத்து பதில் நீங்க எதிர்க்கல. அவர் கேக்குறாரு. கொஞ்சம் பேச விடுறீங்களா? சரி வாங்க. இல்ல கேட்டுட்டே இருந்தா எப்படி பேச முடியும்? ஓபியில் உட்காந்துட்டு ஸ்டூடியோவில் வரும்போது வேணா வர சொல்லுங்க. தைரியமா பேசுவோம். இல்லை மேடையை போட சொல்லுங்க, பேசுவோம். ஓபியில் உட்காந்துருக்கே ஸ்டூடியோவில் உட்காந்து கத்திட்டே இருந்தானே எப்படி பேச முடியும்? சரி நீங்க தொடருங்க. ஒரு நிமிஷம் சார். 10 ஆண்டுகள் கூட்டணி 10 ஆண்டுகள் கூட்டணின்னு மரியாதைக்குரிய திமுக செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டே இருந்தார். 2014 19 வரைக்கும் அதிமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர் 5 வருஷம். 2019 24 வரைக்கும் 38 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக தான். நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி, என்ன சாதனை? ஒரு சாதனையை சொல்லி தேர்தல் காலத்தில் இது வரைக்கும் பிரச்சாரம் இல்லையே. உங்களால் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து என்ன சாதனை செய்தீர்கள், என்ன தமிழத்துக்கு கொண்டு வந்தீர்கள் தான் சார் கேள்வியே. ஆனால் நாங்கள் இருந்த 5 வருஷத்தில் நான் லைனாக அடுக்கிறேன். வேளாண் பாதுகாப்பு மண்டலம் 7.5% நீட்டை கொண்டு வந்துட்டு இப்போ எதிர்ப்பு நாடகம் போடுறாங்கல்ல. மாணவர்களை காப்பாற்றுவதற்கு 7.5% உள்ஒதுக்கீடுலேருந்து 11 மருத்துவக் கல்லூரியிலிருந்து எவ்வளோ விஷயங்கள் அடுக்க முடியும் சார். இந்த மாதிரி திமுக ஒன்றும் சொல்ல முடியல சார். இதுதானே சார் கள நிலவரம் சார். மத்தியில் யார் வேணா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இல்லை யார் வேணா இருந்துட்டு போட்டு சார். எதிர்க்கிற துணிவு யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு சொல்கிற நாடாளுமன்றத்தை முடக்குனது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு மரியாதைக்குரிய பிரியன் அவர்கள். ஏன் சார் மேகதாதுக்கு என்ன சார் பண்ணுறாங்க திமுக நாடாளுமன்றம்? ஒரு அறிக்கை இல்லையா சார் முக ஸ்டாலின் இருந்து காங்கிரஸ் பார்த்து? அதை கேட்க மாட்டாங்களா? அதை கேட்கணுமா வேண்டாமா? எல்லா உரிமையும் பேசுறீங்க. நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியுமா? மக்களுக்கு உணவு வந்துடுமா? தண்ணி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? எப்போ சார் பேசுவார் நீர் உரிமையை பற்றி? அது போராடி வென்று கொடுத்தது. 22 நாள் நாடாளுமன்றத்தை முழுக்கினாங்க. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெற்றதில்லை. அதான வரலாறு. அந்த மேலாண்மை ஆணையர் மேலே உச்சநீதிமன்றம் அவதூறு வழக்கும் தொடுத்துருக்கணும்ல. அதுக்கு எங்களுக்கு கொடுத்த பட்டம் கொடுத்தீங்க, அடிமைன்னு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணிட்டாங்க திமுகலேருந்து? சார் மாநில கட்சி திமுக அதிமுக ரெண்டுமே மாநில கட்சி, மாநில நலன் சார்ந்து தான் இங்கே பேசுகிறோம். நாங்கள் இப்போ களம் காணும்போது கூட இந்த மாநிலத்தின் நலன் என்ன நலத்தையும் நாம் எதிர்நோக்கி இருக்கோம். அதை தேர்தல் அறிக்கையில் 133 பாயிண்ட்டு. நிதினா நிதி பங்கீடு எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக மத்திய அரசு பங்கு பெறக்கூடிய விஷயங்களையும் பிரித்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதுன்னு சொல்லி மக்களை சந்திக்கிறோம். மோடியை விமர்சிக்கல, எலக்ட்ரோல் பாண்டை கேட்கல, இதை கேட்கல, அதை கேட்கல அப்படின்னா சார் மாநில மக்களுக்கு என்ன சார் இருக்கு? என்ன நடக்க போகுது? இப்ப இவங்க எல்லாமே மோடி தான் வர போறாருன்னு, மோடி தான் வர போறாருங்கிற பயத்துல ஏன் சார் பேசணும் இப்படி? யார் வந்தா என்ன சார்? மத்தியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணியை யார் அங்க இருக்கணும்? டெல்லியில மோடி அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க.
அந்த ஸ்டாண்டை அதிமுகவால் எடுக்க முடியலையேங்கிறது தான் இவங்களோட கேள்விகளா இருக்கு. சார் பாஜகவும் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், யார் வேணால் இருந்துட்டு போடு சார். எங்களை பொறுத்த வரைக்கும், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களின் உரிமை, இதைத்தான் பேசுகிறோம். தெரிஞ்சு தான் சொல்கிறோம், தெரிஞ்சு தான் வாக்குறுதியை கொடுக்குறோம். ஆட்சி கட்டிலில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் மத்திய அமைச்சர் பதவி வந்தோடனே தமிழகத்துக்கு எதிரான அனைத்து திட்டங்களுக்கும் ஆமாசாமி போட்டு ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் எதிர்க்கும் இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு கிடையாது அதிமுகவுக்கு. அந்த மாதிரி என்றைக்குமே நடந்ததும் கிடையாது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் சொல்லி மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் கேட்பது மக்களை காப்பாற்றுதில்ல, குடும்பத்தை காப்பாத்துருக்கு. 2000 கோடி ஊழல் ஜாஃபர்னு பேர் எடுத்தாலே அலறாங்க. பட்டத்தில் வருஷம் மன்னர்லேருந்து எல்லா பிரச்சாரத்தையும் தனிநபர் விமர்சனமாக தான் இருக்கு. எடப்பாடியார் மீது தனிநபர் விமர்சனமாக தான் இருக்கு. இங்கே மக்களுக்கு தேவையான விஷயத்தை எங்கே பேசுகிறாங்க? கூட்டணியில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருந்தீங்கிற 5 ஆண்டு நீங்கள் இருந்தீங்க சார். லாஸ்ட் 5 வருஷம் என்ன சார் பண்ணீங்க? என்ன சாதனை பண்ணிட்டீங்க? ஒரு பாயிண்ட் சரி, வர பஷீர்கிட்ட பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். பஷீர், இதுக்கு நீங்க பதில் சொல்ல, மக்கள் நலனை சார்ந்து தான் எடப்பாடி சிந்திச்சிட்டு இருக்காரு, அதனால என்ன விஷயத்தை கேட்கணுமோ அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது சத்தியனோட பார்வையா இருக்கு சார். இதுக்கு நீங்க பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, மாநில கட்சிகள் எப்போதுமே மாநில நலன் சார்ந்து தான் பேச வேண்டும், இயங்க வேண்டும்னு அண்ணன் சத்தியம் சொன்னதை நான் ஏற்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி அண்ணன் சத்தியம் கிட்ட இருக்கு. அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துகிறீர்கள், அண்ணாவினுடைய உருவத்தை கொடியிலே பொறித்திருக்கிறீர்கள். இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுன்னு பெயர் சூட்டி விட்டு போனவர் சார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. பெயர் சூட்டி விட்டு சொன்னார், என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன், நீ டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும்னு சொன்னாரு. தமிழ்நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன், தமிழகம்னு தான் சொல்லுவேன். நீங்க இருந்து கொண்டு ஆளுநர் ஒருவர் சண்டமாருதம் செய்து கொண்டிருந்தார்ல, அப்ப நீங்க எதிர்த்து ஒரு வாரத்தை கேள்வி கேட்டீங்களா? அண்ணாவின் பெயரால் தானே கட்சி நடத்துறீங்க, அண்ணாவை தானே உங்க கொடியில உருவமா போட்டிருக்கிறீங்க, ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? இன்னொன்று, இந்த மாநிலத்தினுடைய கொள்கை என்பது, உயர் கொள்கை என்பது மாநில சுயாட்சி சார். நீங்க முதலமைச்சராக இருந்த பொழுது பன்மரிலால் புரோஹித் ஒரு பேரலா ஆய்வு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாரு மாவட்டம் தோறும் போய். நீங்க அன்னைக்கு பேசல. முதுகெலும்பில்லாத ஒரு முதலமைச்சராக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அன்றைக்கு நெஞ்சுரத்தோடு கேள்வி எழுப்பியவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான்ங்கிறத மறந்துடக்கூடாது. ஒன்று, இப்போது திருக்கோயிலூர் தொகுதி முதல்வர் தான் பேசுறேன். எனக்கும் விமர்சனம் வைக்க தெரியாமல இல்ல, விமர்சனம் வைக்க தெரியும். தனிநபர் விமர்சனம் தலைவர் கூட மரியாதைக்குரிய முதல்வர் தான் பேசுறேன். எனக்கும் முதுகெலும் இல்லாத மேகதாதுக்கு எதிர்த்தாக அறிக்கை கொடுக்க முதுகெலும் இல்லாத மு.க. ஸ்டாலின் பேச தெரியும் சார். பேச முடியாம தாக்குதல் வேண்டாம் சார். 7% உள்ஒதுக்கீடு வரும்போது ஆளுநர் கையெழுத்து போடலன்ன உடனே அது ஜீவோ போட்டவர் எடப்பாடி. ஆளுமை என்பது சொல்லல சார், செயல் சார். செயல்ல காட்டணும். முதலமைச்சருக்கு யாரை பதவி ஏற்க செய்ய வேண்டும் என்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு தானே இருக்கு. இது மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று முதலமைச்சர் தானே முடிவு செய்யறாரு. முதலமைச்சர் சொல்றாரு சார், பொன்முடிக்கு அமைச்சர் பொறுப்பு செய்து வைக்க மாட்டேன்றாரு. நீதிமன்றத்துக்கு போனோம்னா நீதிமன்றம் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்ததற்கு பிறகு ஆளுநர் வந்து படிந்து வந்து மீண்டும் முதலமைச்சர் சொன்ன கோரிக்கையை ஏற்கிறாரு. இது குறித்து நீங்க ஒரு வார்த்தை பேசி இருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? மாநில சுயாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சாதனை பண்ணான்னு கேட்கிறேன் சார். இதை பத்தி பேசுனீங்களா, அதை பத்தி பேசுனீங்களான்னு கேட்டீங்களா? 32 உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கடந்த 5 ஆண்டுகள் என்ன சாதனை செய்தார்கள்? ஒரு சாதனை சொல்லுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அந்த அம்மா தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அந்த அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு கட்சியை அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதனை எதுவும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எழுதி கொடுத்து விட்டு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எந்த சாதனையும் செய்யவில்லை என்று ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தோ, தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ன பேர 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தோ கேள்வி எழுப்புவதற்கு கிஞ்சித்தும் அருகதையற்றவர்களாக இருக்கிறீங்க. ஒன்று. இரண்டாவது, சார் சாதனையை சொல்லுங்க சார். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த ஒரு சாதனையை சொல்லுங்க. சாதனை சொல்ல இல்லைன்னா கையெடுத்து கும்பிட்டு ஐயா சாதனை செய்யல மன்னிச்சுங்கன்னு கேட்டு போகலாம் சார். இதை விட தாழ்வா பணிவா மரியாதை எப்படி கேட்க முடியும்? இல்ல சார், ஒரு சாதனை, ஒரு சாதனை பேசினாரான்னு உடனே என்ன பண்றீங்க? ஜம்ப் ஆகி நீங்க வந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கிற சாதனையை சொல்லுங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே சார் உங்க கட்சிக்கு. இப்ப உங்க கட்சியில இருக்காரா இல்லையா சார் ஓபிஎஸ் பையன்? அவர் என்ன சார் செய்திருக்கிற சாதனை? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த சாதனை உங்களால சொல்ல முடியுமா? கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல, உங்க கிட்டதான் 38 உறுப்பினர்கள் இருக்காங்க. செய்த ஒரு சாதனை சொல்லுங்க. எங்க கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல, எல்லா நாடாளுமன்ற உங்கள்ட்ட தான் இருக்காங்க. 5 ஆண்டுகளில் நீங்கள் செய்த ஒரு சாதனை சொல்லுங்க. சரி சரி, இந்த விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
வெள்ள நிவாரண நிதி கேட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருப்பது அப்படிங்கிறது வந்து சரியான நகர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அடுத்து இதனால் பெரிய பலன் இருக்காது அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன். வேறு வழி இல்லாததால் அப்படின்னு ஒன்று, மோடி அரசை அம்பலப்படுத்த அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நேயர்கள் என்ன பதிலளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் நிகழ்ச்சியை தொடர்கிறது. நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விவாதத்துக்குள்ள போகலாம். வெள்ள நிவாரண நிதி கேட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருப்பது அப்படிங்கிறது வந்து சரியான நகர்வு அப்படின்னு சொல்லி 58.3% பேரும், பெரிய பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி 12.5% பேரும், வேறு வழி இல்லாததால் அப்படின்னு சொல்லி 9.5% பேரும், மோடி அரசை அம்பலப்படுத்த அப்படின்னு சொல்லி 19.7% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. நாகராஜ், நீங்கள் சொன்னீங்க இது வந்து நீட்டுக்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துச்சோ அதுபோல தான் இதுவும் இந்த வழக்கு தொடர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் இது தமிழ்நாடு அரசோட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து சரியான நகர்வு அப்படின்னு சொல்லி 58.3% பேர் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, இப்போது நீங்கள் ஒரு உச்சநீதிமன்றம் போகிறது அப்படிங்கிறது நீட்டுடைய அந்த உத்தரவு என்பது நீட்டை விட்டுருங்க சார், நீங்க இங்க வாங்க சார், இந்த நிதிக்கு வாங்க சார், என்பது நிதிக்குள்ள வாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதே போல இப்ப இது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, நிதி கமிஷன் என்ன சொல்கிறதோ சட்டத்தின்படி தான் கொடுக்க முடியும். இதை பேரிடராக அறிவிக்க முடியாது என்பது சட்டம், வழி இல்லை என்று பலமுறை சொல்லியாகிவிட்டது. நீங்க இதை எதிர்த்து ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு செல்வது என்பது மீண்டும் ஒரு கண் துடைப்பு நாடகம். நீங்கள் வந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக, நீங்கள் உங்களுடைய குறைகளை மறைப்பதற்காக நீங்கள் கொடுத்த 530 தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காது தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போனதுதான் இப்ப நாடகம். ஆமாங்க, நான் நிதி கொடுக்கலன்னு சொல்லலையே, வந்ததை விட தந்தது அதிகம். தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம், திட்டவட்டமாக சொல்லியாச்சு. பல நடவடிக்கைகள் எப்படி எடுத்திருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த தேர்தலில் மத்திய அரசை குறை சொல்லியாக வேண்டிய கட்டாயம், ஏனென்றால் பல திட்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பல நல்ல காரியங்களை தமிழ்நாட்டிலே பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு உங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கல. நீங்க எப்படி காங்கிரஸை அமுக்தி வைத்தீங்களோ, எப்படி காங்கிரஸை காலி செய்தீர்களோ, அதே போல் தேசிய கட்சிகளை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் பாஜகவிடம் அது நடக்காது. தாண்டி வளருவோம் என்று எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். ரைட். பாஜகவுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம தான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வேணாலும் வளரலாம், வளராம இருக்கலாம் பிஜேபி. தமிழ்நாட்டில் உங்க கதை நடக்கவே நடக்காது. அவர் சொன்னார், நான் கேட்ட 5 கேள்விக்கும் பதில் இல்லை, மறுபடியும் இன்னும் ஒரு 3-4 கேள்வி கேட்குறேன். அதுக்கு முந்தைய அவர் சொன்ன 2 விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப குயிக்காக பதில் சொல்லிடுறேன். அரிசிக்கு அவர் வாங்குற அரிசி, அவர் ராஜா வாங்குறது, பிரியன் சார் வாங்குறது, நான் வாங்குறது, எங்கள் வீட்டுக்கு வாங்குறதுல 25 கிலோ வர உள்ளதுக்கு ஜிஎஸ்டி 5% போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. 26 கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. எந்த வீட்லையாச்சும் சாதாரண குடும்பத்தில் 50,000 ரூபா மாதம் சம்பாரிச்சா கூட 5 கிலோவும் 10 கிலோவும் தான் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு. உங்கள் வீட்டுக்கு வாங்குறத எடுத்து யோசிச்சு பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்குறத நான் யோசிச்சு பார்க்குறேன், சார் வாங்குறத யோசிச்சு பாருங்கள். அதை எவ்வளாச்சும் குறைச்ச வாங்குற உள்ள சாதாரண மக்களுக்கு 5% ஜிஎஸ்டி போடுவாங்களா? 26 கிலோ வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, இது புரிஞ்சுங்க. அடுத்தது யூபியில் வந்து, அதாவது நான் வந்து இது சாராயம் குடிக்கணும்னு நான் எந்த மக்களையும் சொல்லலை, யாருமே குடிக்க வேணாம், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான பேர் குடிக்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரில் தான், அங்கே வந்து பிஜேபி ஆளுற சர்க்காரில் தான் இந்தியாவிலே அதிகமாக குடிக்கிறாங்கன்றத புள்ளி உரம் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையவே கிடையாது. இங்கே வந்து அதுதான் உண்மை. அடுத்த ஒரு 2 கேள்வி, ஒரு 4 கேள்வி கேட்டுறேன். இன்றைக்கி வந்திருக்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் 25 பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக உள்ளவங்களில் ஊழல் செஞ்சு அதில் அவங்கெல்லாம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க கடந்த ஒரு 3-4 வருஷத்தில். அதில் குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், 12 பேர் மகாராஷ்டிராவில், ஒன்று தேசிய மாநாட்டு கட்சி, இன்னொன்று இது சரத்பவார் கட்சி, சிவசேனா, ஒன்றுலேயும் 4 பேர் காங்கிரஸ், 12 பேர் போயிருக்காங்க. அவங்க மேலே உள்ள கேஸெல்லாம் இடி எல்லாம் போட்ட கேஸெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க அல்லது வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி,
வந்து சார்க் நாடு 2014 அவருடைய பதவியேற்கிற பிரதமர் பதவியேற்கும் போது சார்க் நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து இங்கே வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஒரு சார்க் நாடும் இந்தியாவோட ஒற்றுமையாக இல்லை. திபெத் கிடையாது, பூட்டான் கிடையாது, மாலத்தீவு கிடையாது, எந்த நாடும் கிடையாதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இதுக்கு என்ன அவர் பதில் சொல்கிறாரு? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. 50லேருந்து 67 திமுக ஆட்சிக்கு அண்ணா வர்றதுக்கு முந்தையே இங்கே அரசியல் சட்ட திருத்தத்திலேருந்து இந்தியை வந்து எதிர்த்ததில் உறுதிமொழி அன்னைக்கு இருந்த பிரதமர் நேரு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு, ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு இது எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருன்னா ஒரு காலம் வளராது. இல்ல வளர்றத பார்த்து நீங்க வந்து பொறாமப்பட்டு தான் இப்படியான நடவடிக்கை இல்ல அது 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துரும். டெபாசிட் எத்தனை 39 தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து எத்தனை பிஜேபிக்கு டெபாசிட் போகுதுங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம். நாகராஜ் பதில் நான் பேசிடுறேன். இல்ல அதாவது ஊழலை பத்தி சொல்றாரு. ஊழல் கட்சியில் இருக்கிறவங்க ஊழல் கட்சியில் இருந்தா ஊழல் செய்வாங்க, நல்ல கட்சிக்கு வந்தா நியாயமா இருப்பாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட சிஸ்டம் அப்படி. எங்க கட்சியில ஊழல் செய்ய முடியாது, ஊழல் செய்ய அனுமதியும் இல்லை. நீங்கள் ஊழல் செய்தவர்களை எங்க கட்சியில காமிங்க, அங்கிருந்து இங்க வந்தா நாயஸ்தராக நல்லவர்களாக அவர் மாறி விடுவார்கள். இது இன்னொன்னு சொன்னீங்க அண்டைய நாளோடு பகைன்னு. 20 நாடுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறந்த விருதுகளை வழங்கி இருக்கிறது. 20 நாடுகள், மிகப்பெரிய நாடுகள். இன்னைக்கு உலகமே வியந்து போற்றுகின்ற நம்பர் 1 தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார். அதை தயவு செய்து நீங்க மாற்றிக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போற இடங்கள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருல்ல, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடியது கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் இதுக்கு பதில்? சார் நான் ஒன்று சொல்றேன் சார். எனக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, நான் ஏற்கனவே முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், திரிணாமுல் காங்கிரஸும் சேர்ந்திருக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்திருக்கிறது மேற்கு வங்காளத்துல. அப்போ தமிழ்நாட்டுல கேள்விக்கு நேரா வாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு இருக்கிறது கள்ள கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட குற்றச்சாட்டு. பாஜக இதை எப்படி பார்க்குது, என்ன பதில்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிற்கிறார். இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் நின்ற இடத்தை திமுக எடுத்து நின்று இன்னைக்கு திமுக அங்கே களம் இதுவரைக்கும் நிற்கல. திமுக ஏதோ ஒரு முறை நின்றிருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் இருந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை திமுக களமிறங்கி இருக்கிறது. இதுவே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம், பாஜகவுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்குகின்ற பொழுது கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தது அதிமுக, ஆட்சேபனையை செய்தது அதிமுக. ஆனால் திமுக மௌனமாக வாய்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, தேர்தல் கமிஷனை வைத்து எங்களுடைய தேர்தல் வேலையை தடுத்து கொண்டிருக்கிறது திமுக, அதிகாரிகளை மிரட்டி எங்கள் அலுவலகங்களை போட விடாமல் செய்து கொண்டிருக்கிறது திமுக, எங்கள் வேட்பாளரை நிற்க விடாமல் செய்வதற்கு எல்லா முயற்சியும் செய்வது அதிமுக. ஆக பாஜகவை தடுப்பதிலே 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறதா நான் சொல்லணும். பாஜக வளர்ச்சி தடுக்க கனகராஜ் இணைஞ்சிருக்காரு. நான் நிறைவா அவரோட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். கனகராஜ் சார், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் போற இடங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை வந்து கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த 2 நாட்களா நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமியும் கூட பாஜக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படி தேர்தல் நேரத்து வியூகமா பார்க்கலாமா, இல்ல இதை எப்படி எடுத்துக்கிறது, ஏதாவது நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது இதில் முதல்ல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நீங்கள் கடுமையான விமர்சனம்னு சொன்னீங்க. அநேகமாக கலைஞர் பேசுகிற காலத்தில் தான் அவருடைய பேச்சுக்களை அடுத்த நாள் பத்திரிகையில் படிக்கிறதுக்கு தேடி படிப்பேன். இந்த காலத்தில் யாரையும் அப்படி தேடி படித்ததில்லை. ஆனால் முதலமைச்சர் இந்த காலத்தில் பரப்புரையில் நீங்கள் கடுமையான என்று சொன்னீர்கள், நான் அந்த வார்த்தையை சொல்லலை, ரொம்ப நுட்பமாகவும் கூர்மையாகவும் அவர்களை உண்மையின் அடிப்படையில் விமர்சிக்கிறார். அதனால தான் நரேந்திர மோடியாலோ பாஜக காரங்கனாலோ அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, போகிற இடத்துலலாம் ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி திருவண்ணாமலையிலையும் அந்த கேள்வி கேட்டார். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
எல்லாத்துக்கும் கூவுற அண்ணாமலை இதுக்கு கூவ வேண்டியது தானே? அது கிடையாது. எனவே இவங்களுக்கு தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் அவரும் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, பரப்புரையின் போது மக்களிடம் அதிமுக மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கிறது என்கிற எண்ணம் வந்திருக்கிற காரணத்தினால் அதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லணும்னா, நரேந்திர மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லணும். அதான் அவருடைய சரியான விமர்சனமாக இருக்கும். வரமாட்டேங்குதே, நீங்களும் கேட்டுட்டீங்க, எல்லாரும் கேட்டாச்சு, ஆனா அது வரமாட்டேங்குதே, அந்த விஷயம் வரவே மாட்டேங்குதே. இங்க வந்திருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் சத்யாட்ட கூட கேட்டு பார்த்துட்டோம், வரமாட்டேங்குது. அது வராது அது வெளிப்படையாக வராது. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அது எல்லாம் முடிஞ்ச பிறகு வர. நான் அதுக்குள்ளே போகல. இப்போ அடுத்து சார் பெட் கட்டுவோம் சார், அண்ணாமலை 2வது இடம் வந்துடுவாரா சார்? வெற்றி பெறுறதெல்லாம் இருக்கட்டும். திரு நாகராஜ் அவர்களிடம் என்னுடைய கேள்வி, அண்ணாமலை அவர்கள் நம்ம பெட்டு கட்டிப்போமா 2 பேரும் 2வது இடத்துக்கு வந்துடுவாரா சார்? தேர்தலாவே வைப்போம். நம்முடைய அரசியல் வாழ்க்கையை நாம பெட் கட்டுவோம். நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை ஜெயிப்பாரு. வரமாட்டேன் நான் சொல்றேன். நீங்க என்ன வச்சுக்கலாம் பெட்? ஒரு நிமிஷம் பயத்தின் காரணமாக எல்லாம் போனாங்கன்னு சொன்னீங்க. கனகராஜ் சார் என்ன பெட் வச்சுக்கலாம்னு கேக்குறாரு சார். தோக்கடிக்கிறதுக்கு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்தானே அதை சொல்லணும். கனகராஜ் என்ன, உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க பாஜகவை நோக்கி கேள்வி கேக்குறீங்க. நீங்க பாஜகவை நோக்கி கேள்வி கேக்குறீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் இடையில குறுக்க வரவே இல்லை. இதுதான் உங்களோட பிரச்சனை. நாகராஜ் அவர் முடிச்சிரட்டும், அவர் முடிச்சிரட்டும். கம்யூனிஸ்டும் இல்ல ஒரு நிமிஷம், திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணின்னு எங்க சார் நீங்க பாத்தீங்க? ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் கூட இருக்கட்டும், கோடி மீடியாவே சொல்லி இருக்கட்டும், அப்படி ஒரு நியூஸ் எடுத்து காமிங்க சார். ஏன் சார் நீங்க நல்லா விவரத்தோட பேசுறவரு, சேராத இடம் சேர்ந்ததுனால அப்பப்போ நீங்க அதை தவறா இன்டர்பிரட் பண்றீங்க. இது உண்மையின் அடிப்படையிலானது. சொல்லுங்க, திரிணாமுல் காங்கிரஸோட எங்க கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சோம்? 20 நாடு எந்த நாடு சார் விருது கொடுத்துச்சு சார்? இப்படி 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 அள்ளி அடிச்சுக்கிட்டே போறீங்க சார். மிகப்பெரிய நாடுகள், அந்த நாடு 20 கொடுத்தது. நீங்க போற போக்கில் ஒன்று சொல்லிட்டீங்க. இது கோடி மீடியாவும் சொல்லிட்டு இருக்க விஷயம்தான். நான் கேட்குறேன், எந்த பெரிய 20 நாடுகள் சொல்லுச்சு விருது? அமெரிக்கா கொடுத்துருக்கா? ரஷ்யா கொடுத்துருக்கா? ஜெர்மனி கொடுத்துருக்கா? நீங்க சொல்லுங்க. பெரிய நாடுன்னு சொல்றீங்கல்ல, இந்த நாடுகளில் எந்த நாடு சார் உங்களுக்கு விருது கொடுத்துருக்கு? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சொல்லாதீங்க. அடுத்து ஊழல் சார். உலகத்திலேயே நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக. பிஎம் கேர்னு சொல்லி கணக்கு சொல்ல மாட்டேன்னு இன்றைக்கும் மறைக்கிற கட்சி அது. தேர்தல் பத்திரத்தில் வெளிப்படையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை மறைமுகமாக்கி இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது. ஒன்று, அதில் வெறும் ஊழல் மட்டும் இல்லை, இந்திய மக்களுடைய உயிரை பாதிக்கிற அளவுக்கு 100 மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள், அவங்களுக்கெல்லாம் உங்கள் மருந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லி அரசு நிறுவனங்களை வைத்து மிரட்டி அதற்கு பிறகு பணம் வாங்கி கொண்டு வாயையும் கையவும் பொத்தி நிற்கிற ஒரு அரசாங்கத்தை இப்போ தான் சார் பார்க்குறேன். இதான் சார் முதல் முறை. குழந்தைகளுக்கு கொடுக்குற மருந்தில் கூட இது ஆபத்தானது என்று சொன்ன பிறகு மிரட்டி காசை வாங்கிக்கிட்டு அதோட சும்மா இருக்கிற ஒரு கட்சி பாஜகவா இல்லையா சார்? எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மிரட்டுறது, ரெய்டு விடுறது. ரெய்டு விட்ட பிறகு உண்மையில் என்ன தெரியுமா? கெஜ்ரிவாலுக்கு பதிலாக உள்ள இருக்க வேண்டிய ஆள் யாரு தெரியுமா? ஜேபி நட்டா சார். கெஜ்ரிவால் மணி ட்ரையல்னு சொல்றோம்ல, பணம் எங்க இருந்தது, எங்க போனது, எப்படி போனதுன்னு பார்க்கறதான மணி ட்ரையல்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோ சஞ்சய் சிங்கோ பணம் வாங்கினாங்களான்னு எங்கேயும் வரல. ஆனால் ஒன்னே ஒன்று வந்திருக்கு, பாஜக 55 கோடி அதுக்கு பின்னால இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கவர்களிடம் வாங்கி இருக்கிறார்கள். நேர்மையான சிஸ்டம் இங்கே இருந்தா நட்டா சிறைச்சாலையில் கம்பி எண்ணணும், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே இருக்கணும். நீங்க தேர்தல் பத்திரம்னு பேர்ல வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதெல்லாம் ஊழல் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க.
அவளை ஊழல் குற்றவாளிகிட்ட எதுக்கு சார் பைசா வாங்குனீங்க? நீங்கள் உங்களை நீங்களே ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையில் உலகத்திலேயே, நான் இந்தியாவில் சொல்ல, உலகத்திலேயே மிக மோசமான ஊழல் குற்றவாளி பாஜக தான். கனகராஜ் சார் நேரம் குறைவா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தோடு நான் முடிக்க நினைக்கிறேன். ஒரு சவால் விட்டீங்க, அதுக்கு ஏதோ பதில் சொல்ல வந்தார் அவரு. சார் நாகராஜ் சார் சொல்லலாம். அண்ணாமலைக்கு எந்த இடம்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. இல்ல நான் கனகராஜனை நிறைய சொன்னாங்க. டைம் இல்லாதனால நான் அவருக்கு ஒரு பதில் சொல்றேன். 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக மேற்கு வங்காளத்தை கம்யூனிஸ்ட் ஆண்டது. இன்னைக்கு அடையாளம் தெரியாம கம்யூனிஸ்ட் சார், நீங்க இதுக்கு வாங்க, கோவைக்கு வாங்க, அண்ணாமலைக்கு வாங்க, நேரம் இல்ல. நான் கேக்குறேன், பாஜகவுக்கு தமிழகத்தில் தனித்து நிற்கின்ற தைரியம் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? திமுகவோட நான் என்ன செய்வேன்? நம்ம 2 பேரும் பேசுவோம் சார். ஜெயிக்கிறது தோக்கிறது அல்ல சார். நாங்க 3% இருந்து பல மாநிலங்கள் அவர் கேட்டது 2வது இடம் வர முடியுமா அதான் கேட்டாரு. ஜெயிக்கிறத பத்திலாம் அவர் வரல. 2வது இடம் கோவையில அண்ணாமலை வருவாரா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, பெட் வச்சுக்கலாமா, அதான் கேட்டார் கனகராஜ். உங்களுடைய கட்சியை பத்தி நீங்க பேசுங்க சார். முதல்ல வளர்ந்து வருகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதை பத்தி பேசுகின்ற அருகதை கம்யூனிஸ்ட் கட்சி. சார் அது தனி, அதுக்குள்ள போக வேண்டாம். நாகராஜ் அவர் கேட்டார்ல, அண்ணாமலை 2வது இடத்துக்கு வருவார்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அதுதான் அவர் கேட்டார். அதுக்கு வாங்க. அதோட முடிஞ்சது. அண்ணாமலை வெற்றி பெறுவார், உறுதியா சொல்றேன் சார். அண்ணாமலை பெட் வச்சுக்கலாம். வெள்ளம் மக்கள் இல்லைனா சரி, இல்லை என்றால் அவர் கேட்கிறாரு, சொல்லுங்க. இல்லை என்றால் சார், இல்லை என்றால் இது பெட் வைக்கிறதுக்கு கேம்பிளிங்க்கு நாங்க போறது இல்லைங்க சார். இது ஜனநாயகம், மக்கள் முடிவு செய்கிறது. மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் முழுமையாக வெற்றியை பெறுவோம். பணம் இல்லை, பாட்டில் இல்லை, பீர் பிரியாணி இல்லை, தெளிவா சொல்லிட்டோம். இது இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இது இல்லாமல் பணம் கொடுத்துட்டே இருக்காரு சார். பணம் கொடுத்துட்டே இருக்காரு சார். கேட்டு சொல்லுங்க சார். பணம் கொடுத்துட்டு இருக்காரு சார். வீடியோ வந்துருக்கு சார். சொல்லிட்டோம். நான் அண்ணன் கனகராஜ கேக்குறேன், திமுக உங்க கூட்டணி கட்சி பணம் இல்லாமல், பாட்டில் இல்லாமல், பிரியாணி இல்லாமல் நீங்கள் சரி திரும்ப அதுக்குள்ளே வேண்டாம். பிரியன் இதை குறுக்கிட்டாரு. சரி நிறைவா சார். என்ன சொல்ல, அதாவது நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல் என்பது தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து மாநில அரசை பற்றியே தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது அதிமுக வந்து எந்த விதமான ஒரு பலனை அவர்களுக்கு கொடுக்கும் என்பது நிச்சயமாக ஊகிக்க முடியாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். 2வது வந்து 20 நாடுகள் பாராட்டிட்டுன்னு நாகராஜன் சார் சொல்கிறாரு. இப்போ தான் சமீபத்தில் காங்கிரஸ் அக்கௌண்ட்டை வந்து முடக்கினதுக்கும், கெஜ்ரிவால் கைதுக்கும் அமெரிக்கா, ஜெர்மனி, யுஎன் எல்லாமே கண்டனம் தெரிவித்து நம்ம பார்த்தோம். அவர் உலகத் தலைவர், விஸ்வகுருலாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கண்டனத்தை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கார். எந்த அடிப்படையில் அவர் நாகராஜ் சொல்கிறாரு எனக்கு தெரியல. நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.